தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. பேரன்புக்குரிய பெரியவர்களே, பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, எனது உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து எனது பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். நாரதர் கூறியது போல வேடுவனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டோம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, அவங்களுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருந்தாலும் எல்லா வல்ல அந்த நஞ்சை கரணிகளின் நாயகனை, பெருவுடையார் பெருமானை, பிரகதீஸ்வர பெருமானை, கைலாசநாதனை வணங்கி பணியை தொடருவோம். நஞ்சை கரணிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி கவடனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைமனே நீ வாழ்க. மக்களுக்கோன் பின்னுயிர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலையென்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில்
சூடினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். 3 நிலங்களுக்குள் முடி சூடினான் புவனம் முழுதும் கொடி கொடிக்கு கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். தோன்றும் இடங்களிலும் புகழ் நாட்டினான். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான். சோழன் வழிகாட்டினான். ஆய பழக்கலைகள் நிலைநாட்டினான். கண்டி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான். கன்னி தமிழாய அறிஞனுக்கு சபை கூட்டினான். தூயவன் தமிழ் வாழ்வில் புகழ் கூட்டினான். சோழன் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான். தொட்டவை எல்லாம் பொன்னாக்கினான். சோழன் பொன்னாக்கினான். அரசாலை உருவாக்கினான். மரம் காக்க அரசாலை உருவாக்கினான். மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினான். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான். ஆலயம் உருவாக்கினான். சோழன் உருவாக்கினான். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல இளையன்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. எல்லாம் வல்ல அந்த நஞ்சை கரடிகளின் நாயகனை பெருவுடையார் பெருமானை வணங்கக்கூடிய இந்த அருமையான வேளையில் நாரதர் கூறியது போல வேடுவனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம என்ன சொல்கிறோம்? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், 4க்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறான். ஒரு மனிதன் கூட்டணும்னா எதை கூட்டணும்? நல்ல பழக்க வழக்கங்களை, ஆமா, நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை ஒரு மனிதன் கூட்ட தெரியணும். கழிக்கணும்னா எதை கழிக்கணும்? கெட்ட பழக்க வழக்கங்களை. குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களுடைய சவகாசத்தை ஒரு மனிதன் கழிக்க தெரியணும். பெருக்கணும்னா எதை பெருக்கணும்? வசதி வாய்ப்புகளை பெருகிக்கணும். 10 ரூபா நம்ம பையில் இருந்துச்சுன்னா 10 பேருக்கு நம்ம யாருன்னு தெரியுமோ. அது இல்லைன்னா நம்ம எவன் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். அதான் உண்மை. அதே நேரத்தில் பணங்காசை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். எவன் குடியை கெடுத்து வேணாலும் சம்பாதிக்கலாம். அது முறையில் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடாம அதுக்குன்னு சில வழிமுறைகளை வகுத்து நேர்மையான வழியில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு மனிதன் உயர்த்திக்கணும்னு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கிறான். அதை ஆளுவதற்கு பிள்ளை இல்லாமல் போயிடுது. ஒரு பக்கம் பார்த்தாங்க அவங்க வாழ்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வதன்னு பிறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கணவன் மனைவி என்ன சொல்லி அழுகிறாங்க? கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்த ஆண்டவன் இதை ஆளுவதற்கு ஒரு வாரிசு இல்லாமல் பண்ணிட்டானேன்னு அழுகிறாங்க, வருத்தப்படுறாங்க. இன்னொரு கணவன் மனைவி என்ன சொல்லி அழுகிறாங்க? நம்ம 2 பேரும் ஜீவனாம்சம் பண்ணுறதே கஷ்டம். ஆண்டவன் நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துட்டேன். இந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட நம்மகிட்ட காசு இல்லையே. இந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அழுகிறாங்க. சரி, 2 பேர் கனவுலையும் இறைவன் போகிறார். சரி, இங்கே வா, இந்த குழந்தைய கொண்டு போய் இன்னும் ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி, அந்த குழந்தை என்ன எடை இருக்கிறானோ அந்த எடைக்கு எடை பொண்ணும் பொருளும் கொடுப்பேன். ஓ, அதை வாங்கி உன்னுடைய வறுமையை நீ தீர்த்துக்க. சரி, உன்னுடைய வறுமையை நீ தீர்த்துக்க அப்படின்ட்டார். அவங்க கனவுல போனார். சரி, காலையில் குழந்தைய கொண்டு வருவாங்க. அந்த குழந்தை என்ன எடை இருக்கிறான்னா அந்த எடைக்கு எடை பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு உனக்கு பிள்ளை இல்லைங்கிற குறைய நீ தீர்த்துக்க அப்படின்ட்டு. அதே மாதிரி குழந்தைய கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க வாங்குறாங்க, வளர்க்குறாங்க, ஆளாக்குறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றான். சரி, உலகம் வழக்கம் என்ன? கொண்டு வந்தால் தந்தை,
கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், ஆமா சீர் கொடுத்தால் தமக்கை, ஆமா உயிர் காப்பான் தோழன், ஆமா கொலையும் செய்வாள் பத்தினி. கொலையும் செய்வாள் பத்தினின்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. தன்னுடைய கற்புக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது அந்த கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொலை செய்ய கூட தயங்க மாட்டாளாம் ஆமா. அன்னைக்குள்ள பெண்ணு. ஆனால் இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியிலையும் ஊடகங்கள்லையும் பத்திரிகையில் நம்ம என்ன பார்க்குறோம்? கள்ள காதலனோட சேர்ந்து தாலி கட்டின கணவனை கண்டந்துண்டமாக வெட்டி சூட்கேஸில் வச்சு பார்சல் பண்ணி அனுப்பிட்டு இருக்கு. நிறைய நடக்குது. நேராமா? ஆமாம். இது எங்கே போய் நிற்க போகுது? அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி. பொண்டாட்டியை கூப்பிட்டு கேட்குறாரு, நம்ம மையன் வெளிநாட்டிலேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி. அந்த அம்மா ஒரு சாக்கு மூட்டையில் எருராட்டி கட்டி இருந்துச்சு. ஓ, இதே அவங்க மையம் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு. சரி. ஏண்டா நம்ம ஊரில் இல்லாத மாட்டிச்சானம்மா, இந்த எருராட்டி சம்பாதிக்கிறக்கா வெளிநாட்டுக்கு போகணும் சொன்னா ரைட்டு. இந்த பிள்ளைக்கா நம்ம பொண்ணுக்கும் பொருளும் கொடுத்து இடைக்கு இட பொண்ணும் பொருளும் கொடுத்து வாங்கி வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு மனசு நொந்து போய் ஒரு எருராட்டியை எடுத்துக்கிட்டு செவரில் விட்டார். பாருங்க, அந்த எருராட்டி தெரிச்ச உடனே அந்த எருராட்டிக்கு உள்ளே இருந்து விலை மதிக்க முடியாத முத்துக்களும் வைரங்களும் வைடூரியங்களும் வந்துச்சு. அப்போதான் பார்த்தாரு, ஆஹா நம்ம பிள்ளை எவ்வளவு அறிவாளியாக இருந்திருக்கேன், கொஞ்ச நேரத்தில் அவனை நம்ம முட்டாள்னு நினச்சிட்டோமே அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நம்ம வளர்த்த மகன் மருதவாணன் எங்கே அப்படிங்கிறாரு. சரி. அந்த அம்மா ஒரு சின்ன பேழையை கொடுத்தது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னேன் அப்படின்னு திறந்து பார்க்குறாரு. சரி. உள்ளே என்ன இருந்துச்சு? காது இல்லாத ஒரு ஊசியும் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்துச்சு. சரி. அதை எடுத்து படித்து பார்த்தாரு. அதில் என்ன எழுதி இருந்துச்சு? என்ன வாசகம்? காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே அப்படின்னு எழுதிருந்துச்சு. அது சரி. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கேன்னு சொல்லி எழுதி அவருக்கு ஞானம் பிறந்துச்சு. எப்படி உயிர் போயிருச்சுன்னா அந்த காதில்லாத ஊசியை கூட உன்னையால கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஏயா காசு காசுன்னு அலையிற அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு 1 கோடி 2 கோடி இல்லை, அன்றைய மதிப்பீடில் 9 கோடிக்கு சொந்தக்காரர் பட்டினத்தார். 9 கோடி. 9 கோடி. சோழ மன்னனுக்கே கடன் கொடுக்குறவனா அந்த ஆளு. அது சரி. அவ்வளோ பெரிய செல்வந்தே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு துறவரம் பூண்டு வெளியில் வர்றாரு. அவங்க அம்மா மறைக்கிறாங்க. சரி. எப்போ நீ வளர்த்த பிள்ளை உன்னை விட்டு போயிட்டேன், நான் உன்னைய 10 மாதம் சுமந்து பெற்றவடா, என்னை விட்டுட்டு போறியது நியாயமா அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாரு, ஒரு தாய்க்கு ஒரு மகன் ஆற்றக்கூடிய அந்த கடைசி ஈமக்கடன் முடியும் வரையிலும் இந்த காவிரிப்பு பட்டணத்தினுடைய எல்கை விட்டு போக மாட்டேன் தாயேன்றார். சரி. உடனே அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போய் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து அவர் அருணாக்கரில் ஒரு முடிச்சு போட்டு விட்றா. இந்த முடிச்சு என்னைக்கு அவருதோ அன்னைக்கு என் மூச்சு நின்றுருச்சு, நீ தெரிஞ்சுக்கடா அப்படின்னு. சரி. அதே மாதிரி பாருங்க, ஒரு நாள் அந்த முடிச்சு அவுந்துடும். அப்போ நம்ம அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு பதறி அடித்து வீட்டுக்கு வருவார். சரி. வீட்டுக்கு வந்தவங்க அம்மா தவறி போயிட்டாங்க, மயானத்துக்கு கொண்டு போயிட்டோம்ன்றாங்க. மயானத்துக்கு ஓடுறாரு. மயானத்தில் ஓடினா விறகெல்லாம் அடிக்கி அந்த அம்மாவுடைய உடம்பை மேலே தூக்கி வச்சிருப்பாங்க, போயிடுவார். சரி. போய் தன்னுடைய தாயினுடைய உடலை பார்த்து அழுவார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையழன்ற போதே பருந்தெடுத்து 10 மாதம் என்னை சுமந்து பெற்ற தாய இப்படி விறகுல வச்சு தகனம் பண்ணவன்னா எங்கள் அம்மாவுடைய மேனி நோகாதா அப்படின்னு பச்சை வாழை மட்டையை கொண்டு வர சொல்லி அந்த பச்சை வாழை மட்டை மேலே தன்னுடைய தாயினுடைய உடலை கிடத்தி முன்னையிட்டதி முப்புறத்திலே பின்னையிட்டதி தென்னிலங்கையிலே அன்னையிட்டதி அடிவயத்திலே யானுமிட்டதி மூழ்க மூழ்கவேன்னு பச்சை வாழை மட்டையில் தீமூட்டினான் பட்டினத்தடிகள். இதை ஏன் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? சொல்லுங்கள். அவர் 9 கோடிக்கு சொந்தக்காரனா வாழ்ந்து மறைஞ்சிருந்தாருன்னா இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? வாய்ப்பே இல்லை, தெரிய வாய்ப்பே இல்லை, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த 9 கோடியை அவன் துச்சமுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததுனால தான் அவன் இன்னைக்கு வரைக்கும் இந்த பட்டினத்தாருடைய பாடல் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகம் வேகமான உலகம். இந்த வேகமான உலகத்தில் பிணத்துக்கு இருக்கிற மரியாதை கூட இன்னைக்கு பணம் இல்லாதவனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பணம் தான் முக்கியம். அதுலேயும் எங்கள் அண்ணன் தெக்கூர் கிராமம்
என்னை வளர்த்தெடுத்த தெற்கூர் கிராமம் எங்கள் அண்ணன் விஜய அண்ணனுக்காக அவர் எங்கே வந்தாலும் அந்த பாட்டை கேட்பார். அவருக்காக பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான். பணம் அகற்றி விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் கொள்ளை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பொண்ணு தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாதால் உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. நாள் உயர்ந்த நிலையடைந்தும் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. கண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. நாயவரை மதித்தினி துணிவுமே கொண்டு. மாடு முயன்று பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. மனம் பக்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பங்கியிலே குணக்குப்பையிலே. அப்படி நன்றி 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 நன்றி. ஆக நாரதர் கூறியது போல வேடுவனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் உண்டா? ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று காணப்பாடக்கூடிய பெண்மணியாளை வர்ணிக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு கோயிலும் நீ தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை பேதானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு கோயிலும் நீ தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு கோயிலும் நீ தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும்
மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயில் நீதானோ நீரோடை போலவே சிரித்தாடு ஓடினாய் நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினான் வளை ஓசையே காதிலே சிந்து பாடுதே பழுகி சிலையே பவழ கொடியே குடுங்கி வரும் இடையில் புரளும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயில் நீதானோ இவள் ஆபாரம் பூதாளோ நடை தேர்ந்தாலோ சலங்கைகள் தரும் இசை பேர்தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தாளோ எப்பொப்பு கோயிலும் இவள் தானோ மின்னல் ஒடையன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ மின்னல் ஒடையன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ அங்கம் ஒரு தங்க குடம் அழகில் கை ஒரு கங்கை நதி உலகில் சொல்லும் இசைதான் அள்ளும் கருணான் தான் அஞ்சம் மதில் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிமே கல்காவியம் பல்வாடின பெண்ணோவியம் சென்றாமரையே மேலாடை மாங்கனி அசைந்தாடு வேளையில் பலகோடியே ஆசையே வந்து மோதுதே கரும்பு மகளே குறும்பு மொழியே இளமையனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூங்கில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயில் நீதானோ இவள் ஆபாரம் பூதானோ நடை தேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை பேர்தானோ மாஞ்சோலை கீழானோ மாந்தானோ இப்பந்தோப்பு கோயிலும் இவள் தானோ நன்றி 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 எனக்காக இந்த 101 ரூபாய் அன்பளிப்பளித்த அருமை ஐயா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்குகிறேன். நன்றி வணக்கம். கோவனூர் பாண்டி அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நன்றி நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்குகிறேன். நன்றி வணக்கம் 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 வணக்கம். யாரது? நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் கோவானூரில் அரங்கேற்றம் பண்ணோம். அதுக்கு பிறகு 4 நாளைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை எனக்கு மெட்ராஸ் நாடகம் சென்னையில் கல்லுக்கூட்ட நாடகம். அந்த கல்லுக்கூட்ட நாடகத்தில் நான் இங்கே நிற்கும் போது என்னுடைய நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான எனது அருமை மாமே அது மேடையிலே நான் சொன்னேன். மேடையில் சென்னை மேடையில் அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய ஆத்மா என்னை வாழ்த்தும். அவருக்கும் என்னுடைய தம்பி அழகுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா நல்ல நடிகர்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, நல்ல ஒளிபெருக்கி இருக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒளிபெருக்கி இருக்கணும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி பக்க மேலே அமையணும். இப்படி அமைஞ்சாட்டேன். இப்போ நான் பாடின மாஞ்சோலை கிளிதானே பாடினேன்னா நல்ல ஒளிபெருக்கி நல்ல பக்க மேலே இருக்கிறதுனால பாட முடியுது. இல்லைன்னா பாட முடியுமா? அந்த பாட்டெல்லாம் பாட முடியாது. ஏன்னா இது பாடலை யார் நம்ம உறவுக்காரர், நமது சொந்தக்காரர்,
நம்ம ஊருக்கு அருகாமையில் உள்ள கடம்பங்குடியிலே பிறந்த கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் இந்த அருமையான அற்புதமான பாடல், காலத்தால் அழியாத இந்த பாடல். ஆக அந்த வகையில் ஆலோலம் சோ என்று காணப்பாடக்கூடிய பெண்மணியாலை வர்ணிக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில் துள்ளி துள்ளி போகும் பெண்ணே துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம், பூச்சிந்தோ பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி. அந்தி வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம், பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி. மண்டியிட்டு நான் முத்தம் தரவா எங்கள் பெண்ணே வா வா வா, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனார் என்ன. பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சையாடி கட்டி பார்த்தாள், ஓடை பெண்ணாடம் கொண்டு ஏழ்வடைந்து போகிறாள். பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்துக் கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தாள், ஓடைப்பெண் நாடம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள். பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சில் ஈரம் உண்டு, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனாள் என்ன, கண்ணி உங்கள் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. அருமை அருமை அருமை. பாடம் வந்து என் அண்ணன் வந்தாக்க இந்த பாட்டு பாடுவேன், இல்லைன்னா பாட மாட்டேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து நம்ம சிவகங்கையில் அது அதிகரை நம்ம ராசாமணி மாமா பேட்டையில் மேலே தான் நாங்கள் நாடக சங்கம். அப்போ அப்போ எனக்கு ஜே கோபால்னு என்னுடைய வாத்தியார் இந்த பாட்டை சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு தாளமே நிற்க மாட்டேது, அந்தி வெளிச்சம்னு விட்டுருவேன். 4 தடவை சொல்லி சொல்லி பார்த்தாரு, எனக்கு நிற்கவே இல்லை. நான் தப்பாக பாடிக்கிட்டே இருக்கேன். அவர் ஆர்டிஸ்ட் எழுதுவார், பெயிண்ட் எழுதுவார். அவர் இந்த ஸ்கேலு பக்கத்தில் வச்சுருப்பார், 4-5 ஸ்கேல் வச்சுருப்பார் நீளமாக. ஒன்று எடுத்துட்டு போட்டார், ஒன்று போட்டு எனக்கு போட்டாக்க அந்த சத்யாநாட்டி அப்படியே அழுதுகிட்டே கீழே இறங்கிட்டேன். அழுதுகிட்டே கீழே இறங்குறேன். ராசாமணி மாமா உட்காந்துருந்தவர் பார்த்துட்டார்.
பார்த்துட்டு ஒரு டிரைவரை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிடியா அப்படின்னாரு. எங்கள் முதலாளி கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னோடனே நான் போனேன். என்ன மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள அழுகிற அப்படின்னாரு. பாத்தியார் அடிச்சு விட்டாரு அப்படின்னு. அவ்வளோதான் கூப்பிட்டாரு. அவனை கூப்பிட்டாடா என்ன அக்கால வழியா நீ வாடகை கொடுக்குறதில்ல ஒன்றும் கொடுக்குறதில்ல சும்மா இருந்துருந்தாங்கன்னு எங்கோட்டு பிள்ளையா நீ அடிப்பியா நீன்னு அப்படின்ட்டு சேரை விட்டு எந்திரிச்சாரில் வாத்தியார் கீழே விழுந்துட்டார். கீழே கும்பிட்டு விழுந்து ஐயா இவங்க பிள்ளைன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அடிக்காமல் சொல்லி கொடுக்கணும் கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு. அதுக்கு பின்னா அந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்காக அடி வாங்கி இந்த பாட்டெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா. வைரம்பட்டியிலேருந்து கீழே குளத்துக்கு சாயந்தரமே கிளம்பிடுவேன். நான் நாடகம் பழகிறது யாருக்குமே தெரியாது. அங்கேருந்து சாயந்தரமே வந்துடுவேன் கோவானூருக்கு. கோவானூரில் வந்து எங்கள் சித்தப்பா வெள்ளச்சாமி வீட்டில் தம்பி இந்த டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படியே அழகு வீட்டில் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கே தான் வாத்தியார் இருப்பார். அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே பண்ணிட்டு போயிடுவான். நான் நாடகம் படிக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை உலகில் வந்துட்டு சிங்கப்பூர் வரைக்கும் நான் அந்த நாடக உலகத்தில் என்ன நினைக்கணும்னு நம்ம நினச்சோமோ அதை விட நம்ம நிறையா சாதிச்சிட்டோம். ஆனால் எல்லாம் வல்ல அந்த உங்களுடைய ஆசீர்வாதம் அதுக்கு இந்த மானசேரி கிராமம், கீழக்குளம், கிடாப்புரி, நம்ம குருணாங்கோயில் கோயில் பங்காளிகள், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் தெக்கூர் கிராமம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நான் வந்து மறக்க முடியாத கிராமங்கள். என்னுடைய வளர்ச்சியில் அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்ட கிராமங்கள். எல்லா நண்பர்களுக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிலவு ஒரு பெண்ணாகி உடவுகின்ற அழகு நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாநிலமும் மீனிலமும் மயங்குகின்ற வெளியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு உழவுகின்ற அழகு உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக போதெடுக்க பிறந்தவளு குறுநகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் குறுநகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் சுமையை தான் குடைத்து கொடுத்ததெல்லாம் இவள் தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு உழவுகின்ற அழகு பவளம் என விரணகமும் பசுந்தளி போல் வளைக்கரமும் ஏற்கனிகள் இருபுறமும் ஆகி வரும் பூங்கொடியோ தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் சங்காக நீர்வெள்ளத்தில் அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காக நீங்கழுத்து அமைந்தவளோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு உழவுகின்ற அழகு செந்தணலில் ஒளி எடுத்து சந்தனத்தில் குளிர் கொடுத்து
சந்தனத்தில் குளிர் கொடுத்து பொருந்தகத்தில் வார்த்தெடுத்த பெண்ணுடலை என்னவள் பேர் பகத்தில் மாற்றி வைத்த பெண்ணுடலை என்னவள் பேர் மணல் வாழை துடை இருக்க மச்ச ஒன்று மறைந்திருக்க மடல் வாழை துடை இருக்க மற்ற ஒன்று அதில் இருக்க படைத்தவனில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகியன் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அளவு நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குழல் நீந்துகின்ற குழல் செண்பக பாண்டியன் நாரதர் சார்பாக செண்பக பாண்டியன் நாரதர் சார்பாக அடிதான் செண்பகபாண்டி நாரதர் அடிடா மேலமா காலையில் அடிச்சிருவோம் மேலும் எடுக்க தாளம் ஆமா காலதாமதம் காரியத்துக்கு கேடு. ஏன்னா ஒரு பாடலை வந்து மறக்காமல் பாடிருங்கன்னாங்க. ஒரு காலத்தில் நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன விளையாடுவோம்? கிடிப்பில் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், உப்பு மூட்டை தூக்கி விளையாடுவோம், குட்டிக்கரணை அடித்து விளையாடுவோம். ஆடு மாடு மேய்க்க போகும்போது வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொண்டு போய் காட்டில் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ருக்குறோம். வயலில் விளையிற அந்த கேப்பக்கிறது சோளக்கிறத பிடுங்கி நெருப்பில் காட்டி கையில் தேய்ச்சி சாப்பிட்ருக்குறோம். நொங்கு சீசன்னா எங்கள் ஊர்லேருந்து மானசேரி பனங்காட்டுக்கு தான் வருவோம். ஒரு பனைமரத்தில் ஏறினோம்னா 100 பனைமரம் தாண்டலாம். இத்தனை பனைமரம் ஏறுறது ஒரு நாளைக்கு. ஆமாம், இப்படி ஒரு பனைமரத்தில் ஏறி 4 பனைமரத்துக்கு தாவி நொங்கு வடி குடிச்சிருக்கிறோம். எங்கேயோ மாட்டு வண்டி பந்தயம் நடக்குது, எங்கேயோ மஞ்சவரட்டை நடக்குது, எங்கே நாடகம் நடக்குதுன்னு இருந்து 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்லாம் டயரை கொளுத்திக்கிட்டு போகிறது எல்லாம் மறக்கவே முடியாது. தலை டயரை கொளுத்திக்கிட்டு போனவனா அந்த டயரும் கிடைக்காது. எங்கள் ஊரில் எங்கள் மாமியார் வக்கீல் மாவட்டத்தில் வைரமணி வக்கீல் மாவட்டத்தில் கேணியில் போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த கேணியில் அந்த அதில் போய் கொஞ்சோண்டு அரைப்பம்னாட்டு போவோம். அங்கே 2 பேர் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தால் அதுவும் கிடைக்காது. அடுத்து யார் யார் வீட்டில் மாட்டு வண்டி கிடக்குதுன்னு பார்க்குறது. அது பார்த்தாங்க, அது 4-5 பேர் பிடிச்சி இழுத்து அடித்து ஆணியெல்லாம் அடித்து வச்சிருப்பாங்க. நம்ம நாடகம் பார்க்க போகிற ஆர்வத்தில் அதை பிடுங்கி விட்டு அதில் பாதி நறுக்கி அதை கொளுத்திக்கிட்டு நாடகத்துக்கு போவோம். நாடகம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. நாடகம் நல்லா இல்லைன்னா நாடகம் நல்லா இல்லை வாங்கடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வருவாங்க. அதே வெளிச்சத்துல வர்ற வழியிலேயே யார் விட்டு வைக்க பொருளையாவது வேலையிலையாவது பணங்குமல்லையா தீய சுட்டு போட்டு ஆமாம், அந்த வெளிச்சத்துல வந்துட வேண்டியதுதான். காலையில் ஊரே பற்றி எரிஞ்சு எவன் வச்சான்னு தெரியலையப்பா அப்படின்னு. அந்த அறியாத வயசுல அப்படியெல்லாம் இன்னைக்கு விளையாண்டான். இந்த வாழ்க்கை கிடைக்கவே இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. 2020 கிரிக்கெட்டு, IPL கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட் மயமாக மாறி போச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல போகும்போது ஒரு சில நேரங்களில் அழுதுருக்கேன். 7-8 மணி ஆச்சுனாக்கா எங்கள் அந்த மந்த கேணி, அந்த கேணியில் இடம் இருக்காது. பக்கத்தில் சர்வசேவா பள்ளிக்கூடம் ஒன்றும், அதில் இடம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் படுத்திருப்பான். அவ்வளவு பேர் இருந்த அந்த ஊரில் அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு நாய் விட கிடையாது. அதை நினச்சி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வரும்போது நான் நிறைய தடவை கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஆக அந்த வாழ்க்கையெல்லாம் இனிமேல் கிடைக்குமா? கிடைக்காது. போன வாழ்க்கை போனது தான், அது திரும்ப கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த மண்ணுங்கிறது இருக்க, அது தாய்ப்பாலுக்கு இணையானது. இந்த ஊரில் பிறந்திருப்போம், எங்கே வேணாலும் போய் வாழலாம், எந்த நாட்டில் வேணாலும் போய் வாழலாம். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த மண்ணுங்கிறது வந்து தாய்ப்பாலுக்கு இணையானது, அதை மறக்கவே முடியாது. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், சத்யன் இருக்காரு, நீங்கள் நாளைக்கு காலையில்
யாருமே இல்லாத ஒரு இடத்துல பூரசக்கூடிய அரசதி காட்டில் உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையில எப்படியெல்லாம் வாய்ஸ் கம்மியில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறான். வெளிநாடுகளில் போய் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணணும் வீட்டுக்கு தெரியாம. ஆமாம், இந்த இளமையான வாழ்க்கையெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சே அப்படின்னு மட்டும் நினைங்க. உங்களை அறியாமல் உங்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழியனா அப்புறம் பாருங்க, அந்த வாழ்க்கை இனிமே கிடைக்குமா? கிடைக்காது. போன வாழ்க்கை போனது தான், அந்த திரும்ப கிடைக்காது. ஆனால் அந்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நினைவுகள் இருக்கு வச்சுலா, அந்த நினைவுகள் ஒவ்வொரு மனிதனையும் மஞ்சு விரட்டு மாடு விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வேகமான உலகம், இந்த வேகமான உலகத்தில் இன்னைக்கு மனிதன் எப்படி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையிலேயே ஒரு பெரிய கிராமம் இல்லை நமது மனசதி கிராமம். ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் எல்லாவல்ல அந்த முத்துமுனீஸ்வரருடைய அருளால் இந்த கொஞ்சோன்னு இருக்கக்கூடிய கிராமமாக இருந்தாலும் இந்த வருஷம் சிறப்பாக பூசை போட்டு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னாக்க உண்மையிலேயே எல்லாவல்ல அந்த இறைவனுக்கு தான் நீங்கள் இந்த கிராமம் நன்றி சொல்லணும். எல்லாம் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோட இந்த கிராமம் மென்மேலும் வளரணும் அப்படின்றதுனால மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர் மண் வாசம் தாய்ப்பாளா மணமணக்குது. மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர் மண் வாசம் தாய்ப்பாளா மணமணக்குது. கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும், கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும், ஒரு ஊனாங்கொடி ஊஞ்சல் கட்டி அருந்து விழுந்ததும்,
வாழுனே அஞ்சு விரட்டான் நெஞ்சுக்குள்ள நிலவு பறக்குது ஓர் மண் வாசம் தாய்ப்பாடா மணமணக்குது கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும் கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும் ஒரு ஊடாங்கொடி ஊஞ்சல் கட்டி அருந்து விழுந்ததும் விரட்டான் நெஞ்சுக்குள்ள நிலவு பறக்குது ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது பொதுவான் 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 பேக்குறம் ஆண்களே ஒரு மனவரை காடுகிற நீங்களே ஆண்களை ஒரு மனவரை கண்டிப்பா நீங்களே மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். மணி தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் கல்யாண போல நிற்க. மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளை. ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா அகமச்சா பண்ணாரு அப்பா என்ன சொன்னாரு ஐயா மச்சான் மன்னார் இந்த போடு போட்டேன்னா அந்த புள்ள என்னையா வந்த இதுமே பெருசா பண்ணாதே அடுத்த எவனும் போய் அந்த இடத்துல பண்ண முடியாது அது யாரு என் தங்கச்சி ஆமா வாழ்க்கையில கொடுத்து வச்ச மகாராசிங்க நீங்க தானையா ஏன் ஆமா பூ போலே உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேன் அம்மா போலே ஒரு புன்னகையில் ஒரு உலகினில் கண்டேனம்மா என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளி நீயே பூ போலே ஒரு புன்னகையில் ஒரு உலகினில் கண்டேனம்மா பூங்காற்றிலே ஒரு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே மூங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறு முட்டுக்கள் சூட்டி நான் வாழ்த்துவேன் பாமகளே என்னை பார்மகளே என் உயிரில் ஒளி நீயே பூ போலே ஒரு புன்னகையில் ஒரு உலகினில் கண்டேனம்மா அம்மாவென்று ஒரு கன்று குட்டி தன் தாய்மையை கொண்டாடுது குக்கூவென்று ஒரு சின்ன குயில் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுது நெஞ்சோரம் பாசம் வந்தாடும் போது கண்ணோரம் நீரம் வராதுதே நீ இல்லையே இங்கு நான் இல்லையே என் உயிரில் ஒளி நீயே பூ போலே ஒரு புன்னகையில் ஒரு உலகினில் கல்யாணமா என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளியே பூ போலே புன்னகையில் ஒரு உலகினை கல்யாணமா என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற தங்கச்சின்னு சொல்லி விட்டு பாதி ஜோலியை முடிச்சு விட்ட ஐக்கப்பட நாய் அந்த மாதிரி ஒன்று தான் படுக்கணும் படுக்கிறவனையாவது படுக்க விடணும் அதுக்கு தான் முயற்சி பண்றீங்க வேணாம் சொன்னா கேளுங்க சரி அடுத்த காவல் யாரு ஏன் தங்கச்சி கூப்பிடுங்க தங்கச்சி மரியாதை ஆமா முதலுக்கே மோசம் வந்துரு ஆமா அப்பல சின்ன கடிச்சு கடிச்சு சின்ன கடிச்சு சின்ன கடிச்சு நக்கு நக்கடி சின்ன கடி சின்ன வளர வள குருதே அம்மானே வந்து தேடித்தானே
முத்து முத்தா பச்சரிசி வச்சது போல பல்வரிசை சொட்டு போட்டா பொன்னரசி தொட்டது ஏண்டி என் மனசு தெம்மாங்கு பாட்டு படிக்கும் ராணி கும்மனு போட்டு மேனி தெம்மாங்கு பாட்டு படிக்கும் ராணி கும்மனு போட்டு குழுங்குது மேனி பாடு கோயிலே ஆடும் மயிலே சீரி எடுத்து பாடு ஆடும் கோயிலே விட்டகுரே தொட்டகுரே ஒன்றுக்குள்ளோ எல்லாம் சேர்ந்திருக்கு குயிலே ஏறமான வயிலே ஆரோலம் பாடும் அன்னமே வயிலே உன்னையே நீ கன்னிமனோ ஓடுது பாரு தேசமெங்கோ உங்களை தான் கட்டிக்கிட்டா உள்ளுக்குள்ளேதோ பாசம் பொங்கோ ஊரின உலகமினே ராணி நான் உன்னை சேர்ந்தால் போதுமா போது ஊரின உலகமினே ராணி நான் உன்னை சேர்ந்தால் போதுமா போது பாடு கோயிலே ஆடும் மயிலே செய்தி எடுத்து பாட்டு ஆடும் கோயிலே உன்னையே நீ கன்னிமனோ உன்னை விடாம சொல்லி வச்சேன் ஏழையில கோயிலே ஏறமான வயிலே ஆரோடம் பாடும் அன்னமே ஓயிலே வாழாத வாழ குருத்தே ஏமானே பல்லனே மாமனானே சிந்தினா கடிச்சினக்கு நான் கடி சிந்தினா கடி சிந்தினா சிந்தினா கடிச்சினக்கு நான் கடி சிந்தினா கடி சிந்தினா அந்த புள்ளைய இப்படி பயமுறுத்தியே உள்ள போக சொல்லிட்டியே என்ன அவரு உள்ள ரெண்டு பேரும் அவங்க உள்ள விட்டாங்க யாருனே யாருனே என்ன நடக்குது? யாருனே ரெண்டு பேருங்கிற யாருனே என்னது என்ன நடக்குது அதானே கேக்குறேன் அண்ணே நீங்க போய் என்ன பண்ற என்னண்ணே பெருசா ஒன்றும் நடக்கல இந்த ரெண்டு பேருங்கிறீனே அவர் தண்ணி குடிக்கிறாரு போய் படுத்துருக்கான் அப்படி தான் நடக்குது என்னது அவர் இந்தா, நான் சொல்லல தண்ணி குடிச்சியாமா இழப்பாருதாமா இதுக்கு எல்லாம் புண்டை ஓ பாரு நீர் சுரக்க இந்த ஆட்டத்துக்கே பிள்ளைக்கு எல்லாம் புண்டை. சரி நான் அடுத்த காரணம் என்ன அடுத்த காவல் நம்ம இடத்துக்கு வேடர் வந்திருக்கிறார் அடுத்த நம்ம இடத்துக்கு அழைத்த காவல் எதனால கேட்டீங்களா ஐயோ ஐயா ஐயா நம்ம இடத்துக்கு வேடு வந்திருக்கார். எங்க அண்ணன் இப்படி ஆயிட்டானே நான் என்ன வேடுவர் பண்ணுவேன்? மானப்படி நீ கொலைப்படாத மேற்கொண்டு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஏறி இடுப்புல உட்காந்துருக்கேன் பாத்துக்க அப்புறம் நான் நம்ம இடத்துக்கு வேடர் நான் வந்து நஞ்சிருவேன் பரவாயில்லையா வேடு இங்க ஒரு கொலைப்பரசலமா நிக்குது நம்ம இடத்துக்கு வேடூர் மானப்படிக்கு வந்திருக்கிறார் ஆமா போயிடுவாரு மானப்படிக்கு வந்திருக்கிறார் நீ இல்லைன்னு சொல்லி போ சொல்லு இல்ல நான் சொல்லிவிட்டேன் மானெல்லாம் இல்லைன்னு அந்த அம்மா சொல்றாங்க பெரிய பஞ்சாயத்து வரும் போல என்ன எதுவும் கேட்டு சொல்லுங்க ஏய் நீ பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பியா இல்லை என்னன்னு கேட்குறேன் எங்களுக்கு காவல் எல்லாம் பாக்கணும் வேலை எல்லாம் நிறைய இருக்கு நாங்க அங்கே போய் வேலையை பாக்குறோம் கேட்காத போறியா என்னன்னா சரி போயிட்டு வானே சரி நீ போயிட்டு வானே போனேன் அந்த பிள்ளை ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆமா ஏய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ அங்க பாரு உன் மீது ஞாபகம் ஏன் அவரை பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காருனே வணக்கத்துக்குரிய மனவேடுவரே வருக வருக தாங்கள் யார் என்ன காரணத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவாக எடுத்து கூறுங்கள் கேட்போம் வணக்கத்துக்குரிய மனவேடுவரே வருக என்னை அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வரவேற்றிருக்கக்கூடிய தாங்கள் எல்லாம் வல்ல அந்த அருள்மிகு முத்து முனீஸ்வரர் எல்லாம் வல்ல அந்த நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்னநாயகி சங்கரதா சுவாமிகளுடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்று காலை எழுந்து எனது பணிவிடைகளை முடித்து வேட்டைக்கு கிளம்பினேன். இப்படி வேட்டையாடி வருகின்ற மார்க்கத்திலே வேள்விமலை சாரல் ஓரத்திலே ஒரு அழகான மான் ஒன்றை கண்டேன். மானை கண்ட நேரத்திலே மானை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு மானிடம் நெருங்கினேன். மானாகப்பட்டது மிரண்டு ஓட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட இப்படி ஓடி வரக்கூடிய நேரத்திலே என் மானாகப்பட்ட அந்த வனத்திலே புகுந்து விட்டதும் உங்கள் அண்ணன் இந்த இடத்துல என்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்புள்ளா கோலிட்டால் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் கலந்து முகம் கடுத்து இடுவாராயின்
கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று சொல்வதற்கு இணங்க அருமையான வரவேற்பு கொடுத்திருக்கிறேன். அதை விட நமது கிராமத்து பெரியவர்களும் அன்பு தாய்மார்கள் நம்ம கொடுத்திருக்கிற வரவேற்பு, அந்த வகையில் நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், எவ்வளவு சிறப்புக்குரிய மான், அழகான மான் அப்படின்னு பார்த்தோம்னா எல்மான் 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 மது தானம்மா அகத்திய முனிவனுக்கு தவ கூடமே பெருமழையா வெறும் சிறப்பு பெரும் பீடமே அழகானமான் எனதாசைமான் அழகானவான் எனதாசைமான் அழகானமான் எனதாசைமான் தேவர் குரலும் திறனான் மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய அந்த அருமையான வேளையில் உலகளாம் உணர்ந்தோதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாழ்வான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கக்கூடிய அந்த அருமையான வேளையில் நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போகிற மான்குட்டி இந்த வனத்துக்கு உள்ளே இருக்கு. உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மானை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். காரணம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும், அவ்வாறு கற்ற பிறகு கற்ற நெறியோடு நிற்கணும் அப்படின்னு இருக்காங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலமற்ற எவ்வளவு பணம் இருந்தாலும், பூமியில் நிலம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் சுகம் இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அது அது அவைகளுக்கு சொந்தம். கெட்ட நேரம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எது எங்கே இருக்குங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆக ஒரு மனிதனுடைய உயிர் உள்ளவரை தன்னை விட்டு பிரியாத செல்வம் அப்படின்னா கல்வி செல்வம் ஒன்று தான். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை எல்லா வல்ல அந்த அன்னை கலைமகளுடைய அருள் கடாட்சத்தை நிரம்ப பெற்று இந்த இடத்துல நிற்கிற காரணத்தினால இன்னைக்கு இந்த இடம் எப்படி அமையணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அப்படி நட்புக்கு இலக்கணம் வகுத்தது மாதிரி இன்னைக்கு இந்த இடம் அமையணும். நட்புக்கு இலக்கணம் வகுத்தது மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராமாயணத்திலே நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் ராமனும் குகனும், மகாபாரதத்திலே நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் துரியோதனனும் கர்ணனும். ஆக ராமனும் குகனும் போல, துரியோதனனும் கர்ணனும் போல, ஔவையும் அதியமானும் போல, சோழ சக்கரவர்த்தியும் பிசிராந்தியாரும் போல, பாரியும் கபிலரும் போல, கண்ண பரமாத்மாவும் குசேலரும் போல,
எல்லா வல்ல திருவாரூரில் விற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் தியாகராஜ பெருமானும் சுந்தரரும் போல ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருந்தகையும் போல நட்புக்கு இலக்கண வகுத்த மாதிரி நீங்கள் இந்த இடம் அமையணும். உங்களுடைய சம்மதம் கிடைக்கணும். நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போகிற மான்குட்டியை நான் கொண்டு போகணும். எல்லா விஷயமும் உண்மைதான். கடைசியாக ஒன்று சொல்லி வருங்க, அதுதான் போய் என்ன கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்கள். இதெல்லாம் கேட்க மாட்டேல அப்படி பொய் சொல்றீங்களே அப்படின்னு. அதைத்தான் சொல்றேன் பொய் அப்படின்னு. வாங்க நீங்களே கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், வழியில் கிடந்தால உடையவன் கேட்டால் கொடு அப்படின்னாங்க. வழியில் கண்டு எடுத்த அப்படின்னா உடையவர்கள் வந்து கேட்டால் நம்ம கொடுத்துடணும். இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். அதான் வரல அப்படி சொல்லக்கூடாது மச்சான். அந்த வார்த்தை மட்டும் நம்ம சொல்லவே கூடாது. ஆமா, அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மானு வரல அப்படின்னு. வரல இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் வேடுவரை தேடி வந்த மானு இங்கு வரல அப்படின்னு. அப்ப இது பொய் தானே. திணை விதைச்சு காவல் காத்துக்கிட்டோம். நான் எங்க அண்ணன் தோழி எல்லாரும் சரி. எங்க கண்ணெல்லாம் சிக்காத மானு இவர் கண்ணில் மட்டும் அகப்பட்டுருச்சா அந்த மானு. அது நான் பிடிச்சி தர வேணாமா? சம்மதம் மட்டும் சொல்லுங்கம்மா, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய முகத்தை பாருங்க, பால் வடிகிற முகமா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு முறை லேசா கூட்டி காட்டினா லேசா கூட்டி கூட உள்ளுக்குள்ள காட்டுவா மச்சான். என்ன நீ எப்படி பேசுறீங்க? நான் போய் இவரை வீட்டுக்கு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போனேன். என்னுடைய பெண்கள்லாம் பாருங்க, இந்த நாட்டு மக்களை என்ன நினைப்பாங்க? என்னப்பா அது முன்ன பின்ன தெரியாத ஒரு வேடுவரை வள்ளிப்பிள்ளை இடத்துக்குள்ள கூட்டிட்டு போதானே காலையிலே என்னைய தப்பா பேச மாட்டாங்களா? இதுக்கு நான் ஆளாகணுமா? அது சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சபையிருந்து பேசுக, சமயம் இருந்து பேசுக, சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகு அப்படின்னாங்க. வேடுவர் நம்ம இனத்தவர், நம்ம இனத்தவராக இருந்தாலும் நல்ல விஷயங்கள்லாம் பேசினாங்க. எதுக்காக இனத்தவர் அப்படின்னாக்க அவர் நட்புக்கு இலக்கணம் வகுத்தார் போல் நிறைய பேரை சொன்னாரு. ராமரும் குகனும் போல, துரியோதனனும் கர்ணனும் போல, பாரியும் கபிலனும் போல. ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியாமலாம் கிடையாதுங்க. எல்லாமே சின்ன பிள்ளைய கேட்டால் கூட சொல்லிட்டு போயிடும். சீதையை ராவணன் தான் தூக்கிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம் மகாபாரதம். இல்லை, எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா எல்லாருடைய நட்பும் சொல்லிடலாம், தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாட்டு மக்களுக்கு. சொல்லுங்க. இதுல குறிப்பா 2 பேரோட நட்பை நான் தெரிஞ்சுக்கணும். நான் மட்டும் கிடையாது, நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா யாருடைய நட்பு அப்படின்னாக்க இந்த பாரியும் கபிலனும்னு சொன்னாங்க பாருங்க விடுவாரு. ஆமா, பாரியுடைய கபிலனுடைய நட்பாகப்பட்டது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வேடுவர் சொன்னார் அப்படின்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்குவேன். ஆமாம், எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் அதற்கு முன்பாக சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மாடு மாடு எங்கே மாட்டே மாறாமல் சிரிக்கிறேன், மாறாமல் சிரிக்கிறேன். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஓடி போன மான பிடிக்க ஓடி வந்தாரு, நல்ல கற்பனையா ஒரு முன்னத்தில் வந்தாரு. ஓடி போன மான பிடிக்க ஓடி வந்தாரு, நல்ல கற்பனையா ஒரு முன்னத்தில் வந்தாரு. வட்டமிட்டு காவல் காக்கும் எங்கள் மனத்திலே, வட்டமிட்டு காவல் காக்கும் எங்கள் மனத்திலே. மண் வந்து 2 பாட்டு பாடி ஆட்டம் போடு. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஆயுதங்கள் இந்த வீட்டை யாழ் முறையிலே விடுவர் ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு. ஏதோ ஆயுதங்கள் இந்த வீட்டை யாழ் முறையிலே கையை ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு. ஏதோ புரியல வேடுவரை உமக்கு இது பொருத்தமாகுமா? வேடுவரை உமக்கு இது பொருத்தமாகுமா? வேறு மனதேடி போக உமக்கு வருத்தமாகுமா? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மானிங்கல்ல நீங்கள் வேறு இடத்துக்கு தேடி போனீங்கன்னா நிறைய மான்கள் பிடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ளன.
இதில் சொந்தமின்றி வந்தமின்றி வந்தவழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராம நாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளில் நானும் கண்டேனே. ராம நாடகத்தில் 4 தம்பிகள் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகள் எண்ணம் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா, அது நாடகமா இது நாடகமா, இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் இது போல வேஷத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டவர்க்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் ஏற்படுக சீதனின் நல்லை கண்ணில் தருகிறது, அண்ணல் கொண்ட துய தம்பிடச்சு மன நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் ஏற்படுக சீதனின் நல்லை கண்ணில் தருகிறது, அண்ணல் கொண்ட துய தம்பிடச்சு மன நெஞ்சில் எழுகிறது. அது பாசமன்றோ இது வேஷமன்றோ, அது பாசமன்றோ இது வேஷமன்றோ, அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா. ஏழை அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். உனக்காக வாழ்ந்தேனை அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். அப்படி இருக்கணும். ஒரு நாடகம் இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி ஆல்ரவுண்டு வந்தால் தான் இந்த பாட்டெல்லாம் பாட முடியும். இந்த மாதிரி ஆல்ரவுண்டு இல்லைனாக்கா நம்ம அந்த பாட்டெல்லாம் பாட முடியாது. ஒரு சில ஆளு இருக்கா நம்ம இல்லையே, காலையில் சம்பளம் மட்டும் கேட்பாங்க, பாடிட்டு வாசியா அப்படின்னாக்க பாடுங்க, ஏ வாசியா அப்படின்னா சரி நீங்கள் பாடுங்க அப்படின்றாங்க. என்ன அப்படி ஆளுகள் இருக்குது, என்ன பண்ணுறது. அந்த வகையில் நான் தேடி வந்த மானு இங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நட்புக்கு இலக்கணம் வகுத்த மாதிரி ஒவ்வொரு நட்புகளை நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? பாரியும் கபிலரும் கொண்ட நட்பு எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னு கேட்குறீங்க. பாரியும் கபிலனும் கொண்டது சங்ககால நட்பு. ரத்னபானே பாரி ஆண்டது பரம்பு நாடு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரான்மலை. ஆமா. அதுக்கு ஆரம்ப கால பேர் என்னன்னா திருமுதுகுன்றம். திருமுதுகுன்றம் அந்த ஊருக்கு பேர். அங்கே அந்த கோயிலுடைய அமைப்பு நீங்கள் பிரான்மலை போயிருக்கீங்களா? கீழே வந்து கொடுங்குன்றநாதர், நடுவில் இருக்கிறவர் விஸ்வநாதர், மேலே இருக்கிறவர் மங்கையோர் பாகர். இப்படி 3 அமைப்புள்ள அந்த ஆலயம். அந்த பரம்பு நாட்டை ஆண்டவன் யாரு? பாரிவள்ளல். அவன் ஆண்டது மொத்தம் 300 கிராமம். 300 கிராமத்தை அரசாட்சி புரிந்த பாரிவள்ளலை மூவேந்தர்களும் ஒன்றாக கூடி வெல்ல முடியலையாம். ஓ, அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்? பாரிவள்ளல வெறும் அவன் ஆண்டது 300 கிராமம். 300 கிராமம் தான். 300 கிராமத்தை அரசாட்சி புரிந்தவன மூவேந்தர்களும், சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களும் பாத்தீங்களா? அவங்களே பெரிய ஆளுங்க. வெல்ல முடியலன்னா இமயம் வரைக்கும் போய் வெற்றி பெற்று இமயத்தில் மீன்கொடி பறக்க விட்டான் பாண்டிய மன்னன்.
கங்கை வரைக்கும் போய் வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஆலயத்தை எழுப்பினான் ராஜேந்திர சோழன். ஆமா. இப்படி தனித்தனியாக போய் இமய வரைக்கும் வெற்றி பெற்றவர்கள். கனக விஜயனுடைய தலையில கல்லு சுமக்க வச்சு கற்புக்கரசிக்கு கண்ணகி கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இப்படி தனித்தனியா போய் பண்ணாங்கல்ல. ஆனா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து 300 கிராமத்தை வெல்ல முடியல. அந்த கிராம அந்த பகுதி மக்கள் எவ்வளவு வளம் பொருந்தியவனாக இருந்திருப்பான். அதான் உண்மை. வீரம் பொருந்தியவனாக இருந்திருப்பான். பாருங்க, கடைசியில பாரி வெள்ளல வஞ்சகமாக கொள்ளுவாங்க. ஓ, இப்படி வஞ்சகமாக பாரி இறந்த பிறகு சரி பாரியினுடைய பிள்ளைகள் அங்கவை சங்கவை இந்த 2 பொம்பளை பிள்ளையும் நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பிய. சொல்லுங்க. இந்த உப்பு வண்டி போகும் பார்த்துருக்கீங்களா? ஆமா. நம்ம சின்ன பிள்ளைலாம் பார்த்துருக்கோம். ஆமா ஆமா. அந்த மாதிரி வரிசையாக உப்பு வண்டி போகும். அந்த குப்பைமேட்டில் நின்றுக்கிட்டு அந்த பிள்ளையை போய் எண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்போ வருவார் கபிலர். யுத்தத்துக்கு போகக்கூடிய யானைகளையும் குதிரைகளையும் எண்ணி பார்த்து மகிழ்ந்த என்னுடைய பிள்ளைகள் இப்படி குப்பைமேட்டில் நின்றுட்டு உப்பு வண்டியை என்ன வச்சுட்டியாடா மங்கை ஒரு பாகா அப்படின்னு மனசு நொந்து கண்ணீர் வடிக்கிறார். அதுவரையும் கபிலனோட என்னன்னாக்க பாரியை தவிர வேற எவனையும் பாட மாட்டான். பாரியை தவிர வேற எவனையும் பாடாதவன் கபிலன். இப்ப கபிலன் என்ன நினைக்கிறாரு, பாரியை தவிர வேற எவனையும் பாடாத என்னுடைய நாவு இனிமே பாடும் அப்படிங்கிறார். யாருக்காக பாடும்? யாருக்காக? பாரியினுடைய பிள்ளைகளுக்காக பாடும் அப்படின்னு சேரநாட்டுக்கு போவான். சரி. சேரநாட்டில் போய் வாலிநாதனுடைய சபையில வாலிநாதனை புகழ்ந்து பாடுவார். வாலிநாதன் எவ்வளவு பரிசு கொடுக்கிறான் தெரியுமா? சொல்லுங்க. 1000 பொற்காசுகள். 1000 அப்பயே. இப்ப வாலிநாதனை சந்திக்காத வரைக்கும் ஏழை. இப்ப வேண்ட பொண்ணு பொருள் வந்துருச்சு. இப்ப ஒவ்வொரு சிற்றரசர்கள்ட்டயா போய் இந்த 2 பிள்ளைகளையும் மனம் முடிச்சுக்கிற சொல்லி கேட்கிறான். ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன் பயப்படுறாங்க? என்ன காரணம்? மூவேந்தர்களுடைய பகை வந்துடும். ஏன் இது நமக்கு அப்படின்னு மொத்தம் மாட்டிட்டுவான். சரி. இப்ப இந்த மூவேந்தர்களையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய ஒரு சிற்றரசன் இந்த உலகத்துல எவன்டா இருக்கான் அப்படின்னு பார்ப்பான். சரி. அப்ப நீங்க திருவண்ணாமலை போறீங்களா? திருவண்ணாமலை பக்கம் போன போல. அந்த திருவண்ணாமலை போற வழியில திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க தல. திருக்கோவிலூர். சரி சொல்லுங்க. அந்த திருக்கோவிலூரை மையமாக வைத்து அரசாட்சி புரிந்தவன் மலையமான் திருமுடிக்காரி. சரி. அந்த மலையமான் திருமுடிக்காரினுடைய சபைக்கு இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போவான். மலையமான் திருமுடிக்காரியை பத்தி புகழ்ந்து பாடுவான். சரி. அவன் நிறைய பொன்பொருள்லாம் கொண்டாந்து கொடுப்பான். இவன் சொல்லுவான், பாவின் தரமறிந்து உனக்கு பரிசு கொடுக்க தெரியலடான்றான். அவன் பரிசு கொடுக்குறான். சரி. இவன் சொல்றான், என்னுடைய பாடலுடைய தரமறிந்து உனக்கு பரிசு கொடுக்க தெரியல அப்படிங்கிறான். சரி. இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆனா அன்னைக்கு புலவர்களுக்கு அந்த இது இருந்திருக்கு. அவன் அவன் கேட்குறான், ஐயா நீங்க எது நாடி வந்திருக்கீன்னு எனக்கு தெரியல, எதுவாயினும் நீங்கள் என்ன கேட்டு பெற்று செல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்பதாங்க சொல்றாரு, இந்த 2 பிள்ளைய யாரு தெரியுமா? தான் ஆண்ட 300 கிராமத்தை இரவலர்களுக்கு ஈந்து, நான் ஆண்ட 300 கிராமத்தை இரவலர்களுக்கு ஈந்து தண்ணீர் நீர்த்த மாவீரன் பாரியினுடைய பிள்ளைகள். அப்பா இந்த 2 பிள்ளைகளும், இந்த 2 பிள்ளைகளையும் உன் மயனுக்கு நீங்க மனம் முடிச்சுக்க அப்படின்றான். உடனே அவர் சொல்றாரு, மாவீரன் பாரியினுடைய பிள்ளைகளை என்னுடைய மருமகளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்கள் எனக்கு தருகிறீர்களா அப்படின்னு சொல்லி சம்பந்தம் பேசி முடிக்கிறாங்க. சரி. அவையார் போறா. அவையார் போய் மூவேந்தர்களுக்கு ஓலை அனுப்புறா, இந்த திருமணத்துக்கு நீங்க கலந்துக்கிட்டோம்னு. சரி. மூவேந்தர்களும் அந்த திருமணத்துல கலந்துக்கிறாங்க. மூவேந்தர்களும் கலந்து கொண்டு அந்த திருமணம் நடக்குது. திருமணம் முடிந்த பிறகு இன்னைக்கு நீங்க திருக்கோவிலூர் போனீங்கன்னாக்க பெண்ணை ஆத்துக்குள்ள ஒரு சின்ன குன்று இருக்கும், பாறை. சரி. அந்த சின்ன பாறை, அது மேல கபிலர் போய் உட்கார்றாரு. நான் எதை நினைச்சு இந்த அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன், இனிமேல் நான் அந்த பூலோகத்தில் வாழ நான் விரும்பல, உன்னுடைய திருவடி நாடி நான் வர்றதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வடக்கிருந்து உயிர் திறந்தான் கபிலன். வடக்கிருந்து அந்த இடத்துல இன்னைக்கு கபிலர் குன்றுன்னு அதை நம்ம சொல்றோம்.
அது மேலே இன்னைக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அது ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல வாழ்க்கையில் பார்க்க கொடுத்து வைக்க வேண்டிய ஒரு அருமையான இடம். ஆக அந்த பரிசு கொடுத்தான் பத்தியில, அந்த பரிசு கொடுத்ததில் இருந்துதான் பாரிவள்ளல் என்ன ஆளுக அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க. ஆக மாவீரன் பாரிவள்ளல் ஆண்டது 300 கிராமம் மிகப்பெரிய வீரனாக வாழ்ந்தான் அப்படின்னு. அவர் யாரு, எந்த குலத்தை சேர்ந்தவனா? யாதவ குலத்தை சேர்ந்தவன். பாரிவள்ளல் பிறந்தது யாதவ குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு கொடுக்குற பரிசு மூவேந்தர்களும் பாரியினுடைய பிள்ளைகளுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்களோ அந்த பரிசை வைத்து இந்த யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாருங்க, கபிலர் பாரிக்காக கல்யாணமே பண்ணிக்கலைங்க வாழ்க்கையில். பாரிக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வளர்ந்தவன். கர்ம வீரர் காமராஜருக்காக காமராஜருடைய உதவியாளர் முருக தனுஷ்கோடின்னு காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவரும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் காமராஜருக்காக வளர்ந்துட்டு காமராஜருக்காக செத்து தொலைஞ்சவன். அதே மாதிரி பாரிக்காக வாழ்ந்தவன் கபிலன். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் ஆடி காத்துல அம்மி பறக்குது, அம்மா பொண்ணு சவுடால் அடிக்குது, நடக்காது இங்க நடக்காது, உங்க நட்டாமட்டி வேலையெல்லாம் ஜெயிக்காது. நடக்காது இங்க நடக்காது, உங்க நட்டாமட்டி வேலையெல்லாம் ஜெயிக்காது. போங்க போங்க போங்க, இதை போங்க போங்க போங்க, சும்மா புலம்பாதீங்க நீங்க, பொய்ய புரண்டு பேசிக்கிட்டே வம்பலைய பார்த்துக்கிட்டே பறந்து வந்த வீடு ஏது புரியாம முழுகிறாரு பாவசகிட்டே. போங்க புலம்பாதீங்க. நான்கு அடையாளங்களை கூறுங்கள், கேட்போம். காயாத கானகத்தே நின்றுளா
கண்டதுண்டோ மார்பர கண்டதுண்டோ பசும்புல் போடல் மேனி பூமி தாரில் துளைகிற அழகிய மார்பார கான குரல்வள கண்மணி கண்மணி என்றால் பெண். நான் தான் இந்த இடத்துல நிக்கிறேன். நான் மாலை அதை வந்திருக்கேன். ஒன்னு அத்தான் தேடி அண்ணா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாட நூறு பாடலாம் ஆடலாம். சொட்டு தேனை போல் துள்ளும் ஆசைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் ஆசை வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் நிலைகளா. சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகள். தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தங்க பார்வை அந்தங்கள் உங்கள் சொந்தங்கள். அத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் என்னை பின்னில் கொள்ளட்டும். காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண்ணை பின்னி கொள்ளட்டும். மயில் பாரி என்னோடு நீளம் உன்னோடு மயில் பாரி என்னோடு மீதம் உன்னோடு மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். அண்ணா வருவியா? ஆத்தாடி என்ன எங்கிட்டு கிடந்து வர்ற? அவர் எப்படி போயிட்டாருன்னா அப்படி வந்து அப்படியா? சாமி கும்பிடுவோமா? என்னம்மா கும்புறா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பேரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா.
சுவாமி. ஆதியில் கொடுத்த வாக்கின்படி வேடனாகவும் வேடனாகவும் வந்தவன அடியேனே. 2 வரங்கள் வேண்டும் சுவாமி. என்ன வரம்? மனைவிக்குரிய வலதுபுறம் முதலில் எனக்கும் வையகோத்தர் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். வையகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். அந்த வரத்தை இப்போது எமக்கு நாம் மறுபடியும் முழங்கட்டும் கேட்டி மேலம். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு 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 கந்தன் காட்சி தந்து கருணை கருணை தந்து